இறைவா, அனைத்தும் நீ. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1638. சூரத் சத்சங்கம் பாகம் 13. வணக்கம் அகத்தியர் அடியவர்களே. சூரத் சத்சங்கத்தில் காலபைரவர் சன்னதியில் வைத்து குருநாதர் பொதுமக்களுக்கு வாக்குகள் நல்கும் பொழுது, புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஆசிர்வாதம் வேண்டும் என்று ஒரு அடியவர் குருநாதரிடம் வாக்குகள் கேட்ட பொழுது, குருநாதர் தனிப்பட்ட முறையில் அவருடைய புண்ணியத்தின் பலனுக்கு ஏற்ப எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி எல்லாம் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தனிநபர் வாக்குகளாக அவருக்கு கூறிவிட்டு பின்பு, குருநாதர் இதை அனைவருக்கும் தெரிவித்துவிடு அப்பனே என்று குருநாதர் உத்தரவு இட்டார். அப்பனே, ஒன்றைச் சொல்கின்றேன், அறிந்தும் கூட அனைவருக்குமே தெரிவித்துக்கொள். எதை என்று கூட வேலை வேண்டுமானால் தொழில் செய்ய வேண்டும் என்றால், முதலில் யான் நிச்சயம் இயலாதவர்களுக்கு யான் செய்கின்றேன் நிச்சயம் இறைவா. எந்தனுக்கு கொடு என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அப்பனே. இதே போலத்தான் தொழில் வேண்டுமென்றாலும் அப்பனே, பின் அறிந்தும் கூட இறைவா நீ படைத்தாய். எந்தனுக்குப் பின் நிச்சயம் தொழில், பின் நிச்சயம் தந்தால் அதில் பாதி இயலாதவர்களுக்கு என்று இறைவனிடத்தில் சொன்னால்தான் இறைவன் அனைத்தும் கொடுப்பான். இல்லை என்றால் பின் கிடைத்தாலும் பின் அவை நிச்சயம் பின் அனைத்தும் பின் பணத்தை அதில் முதலீடு செய்வித்து இறைவனை திரும்பவும் வாங்கிக் கொள்வான். இதை அனைவருக்கும் தெரிவித்துவிடு. விளக்கம். அதாவது புதிதாக யார் வேலைக்காக முயற்சிகள் செய்தாலும் தொழில் செய்தாலும் அதில் வரும் லாபத்தில் இயலாதவர்களுக்கு கொடுப்பேன் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு தொழிலை செய்தால் இறைவனும் கொடுப்பான். தொழிலும் வளர்ச்சி பெறும், தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். விளக்கம். கிடைக்கும் லாபத்தில் தான தர்மங்கள் செய்யவில்லை என்றால் திரும்பவும் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்ய வைத்து இறைவனை மீண்டும் பிடுங்கிக் கொள்வான் என்று வாக்குகள் கூறினார். இந்த வாக்கு எல்லோருக்கும் பொதுவான வாக்கு. வேலை தேடுபவர்களும் சரி, புதிதாக தொழில் செய்பவர்களும் சரி, செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, குருநாதர் வாக்குகளை கடைபிடித்து கிடைக்கும் லாபத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்வோம் என்று இறைவனிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செய்தால் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.